நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஓல்டேஜ் லவ் ஸ்டோரி வித் எமோஷனல் கனெக்ட்டு. படத்தில் ஹீரோ வந்து பாலா இருக்கலாம், ஆனால் கதையின் நாயகன் வந்துட்டு நம்ம பாலாஜி சக்திவேல் தான். அப்புறம் அர்ச்சனா, இவங்க 2 பேர் தான். ஒரு 2 பேர் ஒரு ஓல்டேஜில் வரைக்கும் 60 வயசில் கூட எவ்வளோ தூரத்துக்கு காதல் பண்ணலான்ற மாதிரி அவங்க 2 பேர் காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாலா, அவருக்கு ஒரு ஜோடி. பட் இந்த கால லவர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறதுக்கு அது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு பண இழப்பை வச்சு அவங்களோட லைஃப் எப்படி மாறுதுன்ற மாதிரி தான் ஒன்லைனு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. பாலாவோட ஒன்லைன்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. இப்போ அர்ச்சனாவும் பாலா சக்திவேலும் பின்னிட்டாங்க நடிப்பெல்லாம். உண்மையிலே அதுவும் கிளைமேக்ஸில் அர்ச்சனாலாம் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாங்க ஆக்டிங்கில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒவ்வொரு சீன்லையும் அவர் பாலா சக்திவேல் வந்து ரொம்ப குழந்த மாதிரி க்யூட்டாக, இவர் தான் இந்த படம்லாம் எடுத்தாரா, அவ்வளோ எமோஷனலாக படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருப்பார். அதுவும் இந்த தேட்டர்லலாம் ஒரு சீன் வந்துட்டு அவரோட வேலையாக வந்து உட்காந்துக்கிட்டு தேட்டரில் படம் பார்க்க ரசிக்க ஆரம்பிச்சிருவார். அதெல்லாம் பயங்கர காமெடியாக இருந்தது. காமெடியாகவும் சிரிக்கவும் வச்சுருப்பார், நிறைய இடத்துல அளவும் வச்சுருப்பார். நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான் என்னன்றது ஆல்ரெடி ஒரு மாதிரி நம்ம முன்னாடியே ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பாலா இப்படி தான் இருப்பார், இந்த அளவுக்கு தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இந்த படம் ஹீரோ ஒரு ப்ராப்பரான ஹீரோ. இதில் வந்துட்டு அவரோட இதுலேயும் வந்து அவரோட காமெடி ஒன்லைனர்ஸ்லாம் பஞ்சமே இல்லை, நிறைய சிரிக்க வச்சுருக்காரு. பட் அதை தாண்டி இந்த எமோஷன்ஸ்னு வரும்போது ஒரு சில சீனில் தவிர வேறு எல்லா இடத்துலையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் லவ் பொசிஷன்லாம் சுத்தம், அது பெருசாக கனெக்டே ஆகலை. மேபி முதல் படம்ன்றது வந்துட்டு அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கலாம் மேபி. பட் போக போக அது வளர்த்துப்பார். இதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ணிக்க போகிற படங்கள் ஒரு சின்ன ஃபைட்டு கூட இருக்கும், அது கூட நல்லா பண்ணியிருப்பார். இது ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு நல்ல டெபியூ தான் அந்த படத்தில். அதுக்கான பெரிய ஸ்பேஸ் இல்லை தனியாக ஒரு பாட்டெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடுற அளவுக்கு. பட் ஒரு 2-3 இடத்துல வந்திருக்காரு, அதில் நல்லா ஆடிருப்பார் அவர். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, க்யூட்டாக நடிச்சிருக்காங்க பாலாக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எனக்கு என்ன முதல்ல ஒரு கேள்வினா, இவரே டெபியூ ஹீரோ தான். அப்போ இவருக்கு ஒரு டெபியூ ஹீரோயினை போடுறதே ஒரு ஓகே தகும், கரெக்டாக இருக்கும். இவரே டெபியூவாக இருந்துட்டு ஒரு 50 ஹீரோயினை தேடி போய் கண்டுபிடிச்சி எதுக்கு ஒன்று முதல்ல போய் கேட்கணும் ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, பாலா வந்துட்டு இப்போ உள்ள ஹீரோஸ் மாதிரி டஸ்கி ஹீரோ தான். அவர் இப்போ ஒரு லீனாக டஸ்கியாக இருப்பார். ஆனால் ஹீரோயினை மட்டும் நல்லா கேர்லியாராக, ஷார்ட்டாக, ஒயிட்டாக, பிரைட்டாக அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எப்படி இருந்தாலும் தனக்கு வரப்போகிற பேர் இப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன் அதிலே ஒரு டஸ்கி ஹீரோயினை போட்டிருக்கலாம், இல்லை விஜய் டிவிலே இவர் கூட ஒர்க் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் யாராவது ஹீரோயினை போட்டிருக்கலாம், அவங்கள கேட்டிருக்கலாம். ஏன் அவங்களெல்லாம் கேட்கல, அதெல்லாம் ஏன் யோசிக்கல? இதெல்லாம் சும்மா கான்ட்ரவர்சிக்காண்டி ஒரு படத்தோட விளம்பரத்துக்காண்டி சும்மா 50 ஹீரோயின்கிட்ட கேட்டால் யாரும் ஒத்துக்கல அப்படின்றதெல்லாம் சும்மா கதையாக இருக்கும். பட் படமாக பார்க்குறப்போ ஓகே நல்லா இருந்துச்சு. 2-3 சீன் தான் அப்புறம் வருவார். ஆனால் அவர் வந்த சீன்லாம் காமெடியாக இருக்கும், நல்லா இருந்தது. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது சொல்லப்போனால். அவரோட அந்த காதல் காட்சிகள் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ இந்த பழைய அந்த ஓல்டு இதில் வந்து ஒரு பாலா சக்திவேல் ஒருத்தர் வருவார், அவரும் சரி அர்ச்சனாவும் வருவாங்க. அவங்க 2 பேரோட லவ் பொசிஷனுமே க்யூட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கூட மிக ஆகாமல் இந்த 60 வயசுலையுமே இவங்க 2 பேர் வெளிப்படுத்துகிற அந்த காதல் வந்து அவ்வளோ அந்யோன்யமாக ரொம்ப அழகாக இப்போ உள்ள காதலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு அதாவது இப்போ உள்ளதெல்லாம் காதல்னாலே வந்து கட்டி பிடிக்கிறது, கிஸ் அடிக்கிறது அப்படி தான். பட் இவங்க 2 பேரோட அந்த தொடுதல், அந்த உணர்வுன்றது வந்து ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது. அதே மாதிரி அந்த எமோஷனலாக கிளைமேக்ஸில் காட்டுற விதம், படம் முழுக்க அர்ச்சனா ஒன்று செய்வாங்க, அப்போ நம்மளுக்கு பெருசாக அந்த விஷயம் தோணாது, படாது. ஆனால் கிளைமேக்ஸ் அதை அவங்க பண்ணும்போது நம்ம உடச்சி அள வச்சிரும். ரொம்பவே அது பயங்கர எமோஷனலாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி படத்தில் ஹீரோ வேணால் பாலாவாக இருக்கலாம், பட் கதையின் நாயகன் நாயகி வந்து இவங்க 2 பேர் தான். 2 பேர் வந்து சின்ன வயசில் வந்து காதலிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜமீனாக இருக்கிறனால அவங்க வந்து கீழ் ஜாதி பெண்ணுன்றனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, யாரும் எதுவும் வேணான்னு. நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. பட் அப்போது அந்த டைமில் ஹீரோயின் வந்து கல்யாணம் எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஒரு 60 வயசில் வந்துட்டு அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு பையன் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பானேன்னு ஹீரோயின் கேட்டனால அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவர் எடுத்துக்கிற முயற்சி தான். அதுக்காக நிறைய விஷயம்லாம் செஞ்சு அந்த காசெல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த டிமானிட்டைசேஷன்ற ஒரு பெரிய அசுரன் வந்து அந்த திட்டத்தை எல்லாமே வந்து பால்படுத்துறது. அந்த திட்டத்தை இன்னும் வந்து தாமதப்படுத்துறது வந்து பாலாவாக இருப்பார். அவர் வந்துட்டு தன்னோட வருமானத்தையும் தன்னோட ஒரு பிஸ்னஸை மட்டுமே யோசிக்கிறனால கிளைமேக்ஸில் அது என்ன நடக்குது, அது எவ்வளோ எமோஷனலாக முடியுதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்கேமை ஒழிக்கணுன்றது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிமானிட்டைசேஷன் ஒரு பெரிய ஸ்கேம் தான். எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் மக்களுக்கு போதிய நேரத்தை கொடுக்கணும், இல்லை அந்த அளவுக்கு பணத்தை அச்சடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் பேங்க்குக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கணும். அப்படி எதுவுமே பண்ணாமல் ஒரு வெகுஜன நடுத்தர மக்களையும் அதுக்கு கீழ் உள்ள மக்களையும் வந்துட்டு ஒரு அவங்களோட வாழ்க்கையை வந்து திசை திருப்பிச்சு. எத்தனையோ தற்கொலைகள் நடந்தது, எவ்வளோ திருமணங்கள் தடைப்பட்டுச்சு, எவ்வளோ பேருக்கு வந்து மருத்துவ உதவி செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் கேட்டிருப்பாங்க, எந்த ஒரு செலிபிரிட்டியோ அரசியல்வாதியோ ஒரு மேம்பட்டு உள்ள மக்கள் யாருமே வந்து பேங்க்கில் நிற்கலை. அவங்க எதுக்குமே அப்போ அவங்களுக்கெல்லாம் பண தேவையே இருந்திருக்காதா, அவங்களுக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடே வந்திருக்காதா, எதுவுமே என்னென்னா இன்னும் கருப்பு பணத்தை வந்து இன்னும் ஷார்ட் ஆகிறதுக்கு 2000 நோட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து இன்னும் 20 கோடியெல்லாம் ரொம்ப சின்னதாக ஒரு சூட் கேஸில் அடைச்சி கொண்டு போகிற அளவுக்கு தான் இந்த திட்டம் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியிலே மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னா அது வந்து இந்த டிமானிட்டைசேஷன் தான். ஸ்கேமரன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நரேந்திர மோடி, பாரத பிரதமர் அவர் தான்.
ஆப்வியஸ்லி இது வந்து மோடி எதிர்ப்புன்னு இல்லை, அந்த டைமில் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே இது ஒரு எதிர்ப்பு தான். அன்றைக்கி அந்த திட்டத்தை வந்து வரவேற்றவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேயே வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்றத அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். அதையும் தாண்டி அந்த டைமில் மக்கள் உண்மையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை அது தெரியல காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். இல்லை படம் நல்லா இருக்குது சார். ஆனால் நல்லா இருக்குது. நம்ம அர்ச்சனாவோட கேரக்டரும் பாலாஜி சக்திவேலோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வந்து போனவுன்னு நம்மளை வந்து காமெடியாகவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எமோஷன் டச் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது அழ தெரியாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா படத்தை சில சீன்களை பார்த்த உடனே நம்ம மனசை வந்து உருகிடும். அதாவது பாலாஜி சக்திவேல் கேரக்டரும் அர்ச்சனாவோட கேரக்டரை பார்த்து உருகிடும். அந்தளவுக்கு நல்லா பண்ணிங்க. ஏன்னா கதாநாயகனோட டச் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கதாநாயகன் இந்த திரைப்படத்தில் முதல் படத்தில் தான் நடித்தாருன்னு சொல்லிட்டு நடித்த மாதிரி தெரியுது. நிறைய இடத்துல அவர் நடிக்கிறான்னு தான் நமக்கு பார்க்குற ஆடியன்ஸ் நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் இல்லைன்னா படம் இல்லை, அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க படத்தை. படத்தோட கதையே இவங்க தான் மெயின். படத்தோட கதைன்னு சொல்கிறதுன்னா பாலாஜி சக்திவேலு அர்ச்சனா இவங்க 2 பேர் வந்து சின்ன லவ் பண்ணி கட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து ஜமீன்தார் இதில் சேர்ந்தவர். இவரால் வந்து வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இவரோட சொத்து எல்லாமே விட்டுட்டு வந்துடுறாங்க. புல்லட்டு கூட அப்படியே விட்டு வந்துடுவார். விட்டு வந்ததுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் காதலிக்கும் போதும் மனைவியோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஊரோடையே கல்யாணம் பண்ணணும், நம்மளுக்கு வந்து குதிரை மேலாம் வச்சு நம்மளுக்கு இழுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்கிற ஆசையெல்லாம் அவரை நிறைவேற்ற முடியல. அதனால் அந்த ஆசையெல்லாம் அவர் படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என் மனைவியோட ஆசையை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு அப்புறம் அந்த ஆசை நிறைவேற்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவர் வேலை பார்க்குறது செக்யூரிட்டி வேலை தான் பார்க்குறாரு. அந்த மாதிரி வந்து பணம் கையில் பத்திரத்தை வச்சுருக்காரு. அதை வச்சு எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாரு. இந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு ரொம்ப இது பண்ணுறாருங்க. அது 2 பேரோட வந்து நம்ம காதலை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்தில். ஏன்னா வந்து காதலுக்கு வந்து எந்தளவு, ஏன்னா நிறைய பேர் வந்து காமன் தான் நம்ம காதல் நினச்சிருப்பாங்க. ஆனால் காதலுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் அழகாக சொல்லியிருப்பார். ரொம்ப டைலாக்லாம் நல்லாயிருக்கும். இல்லை பால நடிப்புலாம் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. நம்ம படம் பார்க்கும்போதே தெரியுது அவர் எல்லா இடத்துலையும் நடிக்கிறான்னு தெரியுது. பாலவோட நடிப்புலாம் நம்ம அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னும் அதிகமாக ஜெயிக்கணும்னா இன்னும் வந்து ஹோம்ஒர்க் அதிகமாக பண்ணணும். ஹோம்ஒர்க் அதிகமாக பண்ணால் தான் அவர் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் அந்தளவுக்குலாம் ஒத்துப்பெல்லாம் இல்லை. சீன்ஸு கதாநாயகி இருந்தாலும் அந்தளவுக்கு அவ்வளோ ஒத்துக்காமல் இவர் வந்து அந்த கேரக்டருக்கு ஒத்துக்கின அளவுக்குலாம் பெருசாலாம் கேரக்டர் இல்லை. அதில் நிறைய காட்டினாலும் இந்த படத்துலேயும் வந்து குறைகள் இருக்குது. குறைகள்லாம் இல்லாமல் இல்லை, நிறைய இடத்துல குறைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கண் மறைக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் வந்து நம்ம பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவோட காதல் நம்ம காட்டுறாங்க பாருங்கள். அவருக்கு வயசு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து இவங்களோட நடிப்பெலாம் மறைஞ்சிருச்சு. படத்தோட சாங் மியூசிக்லாம் நல்லா இருக்குது சார். பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் நல்லா பண்ணியிருக்கேன். கேட்குற மாதிரி நல்லா இருக்குது. மேக்கிங் நல்லா தான் சார் இருக்குது. மேக்கிங் நல்லா தான் இருக்குது. நல்லா பிடிச்சிருக்கு சார். இது அந்த 60 வயசில் அவன் நடத்தணும்னு சொல்லிட்டு அவள் துடிக்கும் போது திடீர்னு வந்து பணம் வந்து செல்லாதுன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. அதாவது ஒரு படத்தில் காட்டாங்க, நிஜ வாழ்க்கையில் வந்து எப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டாங்க. அதான் இது கஷ்டப்பட்டது வந்து படத்தில் வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. பணத்தை எப்படி வந்து மாற்றுறாங்க, எத்தனை பேர் வந்து இதெல்லாம் மாற்றத்துக்கு வந்து பேங்க் உடந்தையோட பெர்சன்டேஜ் கமிஷனோட இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதெல்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. ஆனால் அவர் ஒவ்வொரு சமயம் அதை காட்டும் போதெல்லாம் அந்த ஃபீலிங் வந்து பாலாஜி சக்திவேலு ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. நமக்கு பணம் இப்படி போயிடுச்சு, நமக்கு வந்து 4,000 தான் தராங்க, இதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து கல்யாணத்தை நடத்த முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக இருக்கும். நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் சார், உண்மை இதெல்லாம் இந்த சமயத்தில் மோடி இப்போ அவங்க இந்த நோட்டை வந்து இது பண்ணதுனால என்ன சாதிச்சார் மோடி அவர்கள் என்ன சாதிச்சார்? 500 நோட்டையும் 1000 நோட்டையும் மாற்றதுனால என்ன சாதிச்சார்? இதால் வந்து தவறு பண்ணுறதுக்கு தூண்டுதலாக வந்தது. 2000 நோட்டு சிம்பிளாக வந்தது, காமெடி நோட்டு மாதிரி விளையாட்டுக்கு நோட்டு வைக்கும் பாருங்கள், 10 காசு 50 காசு ₹1 வைக்கும். அந்த மாதிரி நோட்டை விட்டு தவறு பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து இன்னும் தூண்டி விட்டார் மோடி அவர்கள். மோடியெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதே தெரியல. நம்ம என்ன ஒன்றா மோடியை சொல்லாங்க. ஓட்டு போட்ட இந்திய குடிமகனுக்கு எப்படி வந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை வந்து நம்ம கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் மக்களுக்கு இருக்குது ஒரு இந்திய குடிமகனாக. அதனால் மோடி அவர்களை திட்டது தப்பே இல்லை. படம் வந்து நான் பிடிச்சிருக்கு சார். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக அழாமல் போட மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல திரைப்படம். சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது சார், அதிகமாக இருக்குது. ஆனால் அதான் சொல்லணுங்க, படம் காமெடியாகவும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷன் டச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் தான் எல்லாமே கொஞ்சம் அழுதுருவாங்க. முக்கியமாக வந்து கிளைமேக்ஸ் காட்சி படம் வந்து அழுதுருவாங்க எல்லாமே.
ஃபேமிலியோடு எல்லாமே நம்பி வந்து பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு 4 திரைப்படத்தை விட இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பர் படம்.